ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆப்பிள் சிக்கன். இந்த ரெசிபியை போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது கேட்கலே உங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்பிள் சிக்கன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து ஆஃப் ஆப்பிள் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு ஆஃப் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இன்கேஸ் 1 கேஜி சிக்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக எடுங்க. ஸோ இங்கே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இப்போது இந்த ஆப்பிளை சாட்டே பண்ணி எடுக்கலாம். என்னடா ஆப்பிள் சிக்கன் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏன் ஸ்டைலில், ஏன் வியூவர்ஸ்க்காக, ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேள்விப்படாத ஒன்றா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே சாட்டே ஆனதும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூல்டவுன் ஆனதும் பியூரியாக ரெடி பண்ணிக்க போகிறோம். An apple a day keep doctors away எப்படிங்கிற ப்ராவர்ப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பிளை எல்லா வகையிலையும் நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். ஜூஸை விட சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்பிளை டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த சிக்கனோட இந்த ஆப்பிள் சேரும்போது ஒரு அல்டிமேட் ரெசிபியாக இது இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ஏன் ஸ்டைலில் என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு அல்டிமேட் ரெசிபியாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ஒரு யூடியூபர் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட நான் ஏன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதை பியூரியாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஹாட் வாட்டரில் பாதாம் அண்ட் cashew ஊற வச்சுருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் அரை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாதாம், cashew, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், நாட் கோர்ஸாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக இருக்கணும். ஸோ அரை பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பாதாம், cashew ஊற வச்சது, இது 3த்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சிக்கன் மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே சேம் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கலரும் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் காஷ்மீரி சில்லி இல்லைனா ஆச்சி சிக்கன் 65 மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லி பவுடர் காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, பாதாம், cashew, ஆனியன், சில்லி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் பியூரி இப்போ ஆட் பண்ணுறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. நம்ம அரை ஆப்பிள் அரைச்சோம் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்திருக்கு. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போது 1/2 கிலோ சிக்கனை வந்து இதில் மேரினேட் பண்ணிடலாம், இப்போ செஞ்சு வச்சுருந்ததில். ஸோ இதில் திரும்பி சொல்கிறேன், ஆப்பிள் பியூரி, ஆனியன், க்ரீன் சில்லி, பாதாம், cashew பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், இதெல்லாம் தான் இந்த மேரினேஷன் மசாலா. அது கூட இப்போ சால்ட்டு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் வந்து அந்த ஆப்பிளோட ஜூஸும் அந்த சிக்கனுக்குள்ளே சேரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு, ஃபேன்டாஸ்டிக்காக. ஸோ இங்கே ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிக்கனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரிமைனிங் கிரேவி, அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அது அந்த சிக்கன் மேலே போட்டுகிட்டே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து நிறைய மசாலா சிக்கன் மேலே இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னென்ன பேஸ்ட்டு நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனில் மேரினேட் பண்ணேன் அப்படின்னா, பாதாம் அண்ட் cashew ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி அதோட அரை வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பேஸ்ட் ஆப்பிள் பியூரி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்,
கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை ஒரு மேரினேஷனாக ரெடி பண்ணி சிக்கனில் 25 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நல்லா சிக்கன் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நல்லா பாயிலிங் பாயிண்ட் வந்த ஆயிலில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஸ்லைட்டாக வந்து அந்த கிரேவியும் அந்த மிக்சரை மேலே வச்சுட்டே நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகும். நமக்கு வந்து நிறைய மேரினேஷன் கிரேவி கிடைக்கும். மேலே வந்து ஃப்ரை பண்ணும்போது நிறைய அதோட இது கிடைக்கும். நமக்கு ஆப்பிளோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஆப்பிள் பியூரி கிட்டத்தட்ட நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு. ஸோ நல்லா 25 மினிட்ஸ் அது மேரினேட் ஆகும்போது அந்த ஆப்பிள் பியூரி சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ ஃப்ரை ஆகி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆப்பிள் சிக்கன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ஆப்பிள் சிக்கன் ரெடி. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு நல்ல ஸ்டார்டர். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ சேனல்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.